ஹாய் வெல்கம் பேக் டு பூரணி கிரியேஷன்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு பூஜை அறைகளில் வைக்கக்கூடிய விளக்கு சுத்தம் படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த விளக்கு எடுத்திருக்கேன். விளக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே அழுக்காக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே கிளியராக தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெய் பிசுக்க ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறது இதில் 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மாவு, புளிப்பு மாவு, இட்லிக்கு யூஸ் பண்ணுற மாவு நம்ம எப்படியா மீந்துச்சுன்னா எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த மாவு கீழே ஊற்றாமல் வேஸ்ட் ஆக்காமல் அதை எடுத்து இந்தமாரி விளக்குல ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் லைட்டாக தாங்க தேய்ச்சேன். வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் ரொம்ப ஸ்மூத்தாக லைட்டாக தான் தேய்ச்சேன். அதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட், அந்த நல்ல க்ளோவிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு மாவு போட விருப்பம்னா நீங்கள் அதை போடாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெமனில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆசிட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த துருப்பிடிச்சமாக ஒரு அழுக்கு தன்மையை விளக்குலேருந்து நீக்கிடும். அதனால் நான் லைட்டாக தான் எல்லாமே கிளியராக போட்டிருக்கேன். நீங்கள் தேய்க்கும் போதே தெரியும், வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். வீடியோவில் கிளியராக உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வீட்டில் நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த விளக்குலேருந்து அழுக்கு போடுறது. 3வது ஸ்டெப்பாக நான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கிறது கோலம் மாவு. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கோலம் போட யூஸ் பண்ணுறேன். அதே கோலம் மாவு தான். அதை லைட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிறேன். லைட்டாக தேய்ங்க, ஸ்மூத்தாக தேய்ங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கை ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் எல்லா பூஜை பாத்திரத்தையுமே நம்ம விளக்கி முடிச்சிடலாம். விளக்கிட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக இருக்குல்ல விளக்கு, பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்தமாரி பூஜை பாத்திரம் நீங்களும் வளர்க்குறோன்னா இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். 3த்தையும் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ், இதில் 2 ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணாலுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மாவு ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைனாலும், உங்களுக்கு மாவு போட விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார்